ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல். இது ஒரிஜினல் ரெசிபிங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். பிசிபெலா பாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். நான் பிசிபெலா பாத் செய்கிறதுக்கு 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம். 100 கிராம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸு, நூக்கல், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை பட்டாணிக்கு பதிலாக டபுள் பீன்ஸ் மொச்சை கூட எடுத்துக்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, ஒரு முழு பூண்டு, சின்ன பூண்டு தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த நூக்களை மட்டும் தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கேரட், பீன்ஸுலாம் நறுக்கி வச்சுட்டேன். ஸோ நூக்களை தோல் சீவி எடுத்து பொடியாக அந்த கேரட், பீன்ஸ் மாதிரியே நறுக்கிக்கோங்க. இந்த நூக்கல், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணிலாம் அப்படியே ரைஸில் இருந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்றலாம். அதனால தான் நான் இந்த காய்கறி சேர்த்துருக்கேன். பொதுவாக அப்படி தான் காய் சேர்ப்பாங்க. பச்சை பட்டாணிக்கு பதிலாக மொச்சை அல்லது டபுள் பீன்ஸ் சேர்க்கலாம். நான் வெங்காயம் நறுக்கிட்டேன். இது பிசிபெலா பாத் பவுடருங்க. இது எனக்கு தங்கத்தை விட மதிப்பானதுன்னு சொல்லலாம். எங்கள் அக்கா பிடிச்சி தந்தாங்க. ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு வழியாக பல வருஷம் கழித்து எனக்கு பொடியே செய்து அனுப்பிட்டா. இப்போ கொப்பரை தேங்காய் அரைச்சி விடணும். அதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நல்லா வறுத்து தண்ணி விட்டு நான் அரைச்சி வச்சுக்கிறேன். காயெலாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. பருப்பும் வெந்துடுச்சு, நல்லா மலர்ந்தாக்கில் வெந்துடுச்சு. ஸோ இதை இப்போ நகட்டி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க எல்லா பொருளும் நான் தயாராக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், காய்கறி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி ரெடியாக இருக்குது. பிசிபெலா பாத் பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு 5 to 6 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. 100 கிராம் வெங்காயம், ஒரு சின்ன முழு பூண்டு தோல் நீக்கி நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். அப்புறம் 100 கிராம் தக்காளி. இப்போ 100 கிராம் அரிசி, 50 கிராம் பருப்புக்கு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி நினைவு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டு பூண்டும் நல்லா வெந்து வருது. இப்போ பீன்ஸ், கேரட், நூக்கல், பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். சேர்த்து இந்த காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொங்கல் சமயம் வித்தியாசமாக இந்த பிசிபெலா பாத் செய்து கூட நீங்கள் சாப்பிட்லாம், காய்கறிகள்லாம் சேர்த்து. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா காயிலெல்லாம் உப்பு பிடிக்கும். இப்போ பிசிபெலா பாத் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் போடும்போதே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 கிராம் ரைஸ் அல்லது 1/2 கப் ரைஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா 1/4 கப் பருப்பு சேர்க்கணும். நான் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரியமான அரிசி, பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா பரட்டி ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துருங்க. தாராளமாக தண்ணி வைக்கணும் இதுக்கு. ஏன்னா அது நல்லா வெந்து வரும்போது இருக்க இருக்க கெட்டியாகும். அதனால் நான் 5 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். நீங்கள் குக்கரெல்லாம் அவசரப்பட்டு மூடிடக்கூடாது. பொறுமையாக ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் வேக வச்சு வச்சோம்ல, 1/2 கப் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வெந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டோம். இப்போ புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு கறந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். ஸோ புளி, மசாலா வாடை எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த கொப்பரை தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, ஒரு 2 to 3 மேஜைக்கரண்டி வறுத்து அதை நான் சேர்க்குறேன். கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு கிளேஸ் கிடைக்கும் பிசிபெலா பாத்துக்கு. அப்புறம் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாங்க. நல்ல நெழுன்னு நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம மூடி ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். ஓகேவா?
ஏன்னா பருப்பு வெந்த பருப்பு தான், பச்சரிசி தான் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே கொதிச்சிட்டே இருக்குது, பாதி வெந்திருக்கும். ஸோ ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்தவுடனே அடுப்பை அணைச்சிடுங்க. ஆவி அடங்கினதுக்கப்புறம் திறந்தா சூப்பராக ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது, மேலே கொஞ்சம் தண்ணி நிற்குதேன்னு பயப்படாதீங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா திக்காயிரும். நம்ம சாப்பிடும்போது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதும்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு டிஷ் புதுசாக நம்ம செய்யும்போது உடனே சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும்ல, அதே மாதிரி தான் ரொம்ப நாள் கழித்து பிசிபேலாபாத் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிண்ணத்தில் எடுத்து முதல்ல நம்ம ஒரு 2 கரண்டி போட்டு சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து சிப்ஸும் கார பூந்தியும் வச்சு சாப்பிடுவாங்க. நான் அதை போய் பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்க போனேன். அப்போ ஒரு மரக்கரண்டி இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்தேன். மூடி வச்சுட்டு தான் போனேன். கொதிக்க கொதிக்க இருக்குது பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தலை மிளு மிளுன்னு இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்தா இன்னும் சூப்பர் மணமாக இருக்கும். இந்த பிசிபேலாபாத் பவுடரை எங்கள் அக்காட்ட செய்து கேட்டு பல வருஷம் காத்திருந்து இப்போ தான் செய்து தந்தா. அவள் ரொம்ப பிஸி, 40 வருஷமாக பெங்களூர்லேயே இருக்காங்க. ஸோ இது பர்ஃபெக்ட் ஒரிஜினல் செய்முறை இது. இப்போ நம்ம ஒரு அழகான பவுலில் எடுத்து பரிமாறிடலாம். இதை இப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம், வெறும் பிக்கிள் வச்சு. காரா பூந்தியும் சிப்ஸும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் மேலே கார பூந்தியை தூவிக்கிறேன், சிப்ஸும் எடுத்து வச்சுக்கிறேன். சூப்பர் சுவையாக இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ சர்வ் பண்ணியாச்சு. ஆவி பறக்க பிசிபேலாபாத் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். கண்டிப்பாக பிசிபேலாபாத் பவுடர் ரெசிபி நான் அக்காட்ட கேட்டு போடுறேன். பிசிபேலாபாத் பவுடர் வந்து ரெடிமேடாக கிடைக்கிது, நல்ல பிராண்டில். நீங்கள் வாங்கினீங்கன்னா செய்முறை மட்டும் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.